திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர் சம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ராசியினுடைய பலன்கள், இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள் மட்டுமல்லாது பஞ்சாங்க குறிப்புகளில் ராகுகாலம், யமகண்டம் போன்ற அனைத்து விஷயமே தெரிஞ்சுக்கிறோம். காசி யாத்திரை ஸ்கந்தா டூரிசத்தின் மூலமாக இந்த மாதத்தில் இருக்குது. இதில் நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஆஃபரில் இப்போ போயின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாத நம்மளுடைய ஆஞ்சநேயாங்கிற வகுப்பு, இந்த வகுப்பு இப்போ தொடங்கி இருக்கோம். நிறையா பேர் இதோட இன்ஃபர்மேஷன்லாம் எதிர்பார்க்கவங்க நம்மளுடைய முருகாசேஸ் இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாத ஆறுபடை வீடு, முருகனுடைய 6 விதமான சக்திகளை உணரக்கூடிய அற்புதமான ஸ்தலங்கள். இந்த ஆறுபடை வீடு யாத்திரை எடுத்து பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாத நம்ம மலேசியா ஒவ்வொரு வருஷமும் மலேசியாவில் தைப்பூசத்தப்போ முன்னாடி நம்ம பிரயாணம் இருந்துட்டுருக்கு. பத்திகேஃப் அந்த கோயில், அதோடைய புக்கிங்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடியும் பிரயாணங்கள் இருக்குது. என்னுடைய மலேசியா யாத்திரை மற்றும் ஐரோப்பா யாத்திரையை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்துக்குண்டான நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 21/6/2026 உத்தராயணம், பராபவ வருஷம், ஆனி மாதம், 7ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், மாலை 3:16 வரை, பின்பு உத்தரம். இன்றைய திதி சப்தமி, இரவு 9:06 வரை, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம், மாலை 3:16 வரை, பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த அற்புதமான ஒரு தினம். ஞாயிறு சூரியனுக்கு உகந்த அற்புதமான ஒரு வழிபாட்டுக்குண்டான தினம். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ சூரிய பகவான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். நிறைய பேர் சில ஸ்டோன்ஸ் பற்றியெல்லாம் கேட்டிருந்தீங்க. சார், நான் லைஃப்பில் ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் சார், ரொம்ப கவலைகள்லேருந்து வெளியில் வரணும், எனக்கு ஒரு மனசு திருப்தி ஆகணும், என்ன ஸ்டோன் போட்டால் எனக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றிய டீட்டெயில் இப்போ ஆன்மீக தகவலில் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பூர நட்சத்திரம், மத்தியானம் அதாவது 3 மணி சுற்றம் வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது. அது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உத்தர நட்சத்திரமும் இருக்குது. அது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்போது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரியன் தினம். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது நிறைய லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணோம் சார், நான் ஜெயிக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப உகந்தது. இன்றைய தினத்தில் சாயந்தரத்தில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி முடிஞ்சால் சிவ வழிபாடு. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராகு காலம் இருக்குது பார்த்திங்களா, அப்போ பைரவரை போய் வேண்டுவாங்க. அப்படி இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. லைஃப்பில் நெக்ஸ்ட்டு லெவல் வரணும்னு நினச்சிட்ருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசியலில் நன்னா வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் ரொம்ப விசேஷகரமான தினம். இன்றைய தினத்தில் இன்றைக்கி நட்சத்திரமும் அதே மாதிரி தினாதிபதியும் ஒன்றாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் வேண்டுறது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். பூர நட்சத்திரம் ஆண்டாளுக்கும் அற்புதமான நட்சத்திரம். யாரெல்லாம் ஸ்ரீவல்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்காலோ நீங்கள் ஆண்டாளை தரிசனம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. அல்லது வீட்டில் 2 தீபம் ஆண்டாளுக்கு ஏற்றி வச்சாலே போதும், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகும். இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்துட்டோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள் நடக்கும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் கோச்சுண்டு போனவா திருப்பி உங்ககிட்ட நல்லா பேசுவாள். ஆச்சரியமாக இருக்கும், என்னை கோச்சுண்டு போயிட்டாலே
அப்படின்னு சொல்கிறவா திருப்பி உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறதுக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பெற்றவங்களுடைய கஷ்டங்கள், அதே மாதிரி அவங்க படிக்க வச்சது, அவங்க இருக்கக்கூடிய நம்மளுக்காக பண்ண விஷயத்துக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்தே ஆகணுங்கிற ஒரு வெறி மனசுக்குள்ளே எப்போவுமே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அது அதீதமாக இருக்கும். அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில கடுமையான சூழ்நிலைகளை தாண்டி வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். ஜெயிச்சு வந்துடுவீங்க. வெற்றி உங்கள் பக்கம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பல பேர் கிண்டல் கேலி பண்ணாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மலை, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கடல், ஆறு, இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடங்களுக்கு போயிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் வரும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் கிருஷ்ண பகவான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தேடி வரும். சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நாள். ஏதாவது சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமான நாள். வெளிநாட்டில் இருக்கிறவா அம்மா அப்பா அவர்கள்ட்ட ரொம்ப நாள் ஆச்சு பேசி அப்படின்னு சொல்லி, அதே சமயத்தில் பேசாத இருந்தவங்கத்தோடு திருப்பி பேசுவாள். முதலீடு வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சீட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதானும் ஒரு பணம் வந்துடுதுன்னா தேவையில்லை, நான் இதை ஆரம்பிச்சிடுவேன். ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, புதிய தொழிலெலாம் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கவங்க, கார்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க, பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன்லாம் விற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியான மாற்றம் வரும். ரிஷபராசிக்கு நன்னா இருக்கா இல்லையான்னு பலவிதமான யோசனைகள், பலவிதமான கேள்விகள். நான் எங்கேயாவது போனால் கூட அவங்க நிறையா பேர் கேட்க, சார் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நன்னா இருக்குது, பட் பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் திங்கிங் அது மட்டும் இருந்தால் போதும். பிரயாணம் அலைச்சல்கள்லாம் இருக்கும், பட் பெனிஃபிட் இல்லையேன்னு யோசிக்கிறீங்க, கண்டிப்பாக வரும். தைரியமாக இருக்கலாம். ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யோசித்து பார்த்தோம்னா தெரியும் எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ண, நம்மக்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது. அந்த காரியத்தை, காலத்தை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம். இந்த காலத்தை பயன்படுத்தாமல் விட்டுட்டோம். இதை என்ன சார் பண்ணுறது? ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி திருவினையாகும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு துணை நிற்பார்கள். நிறைய விஷயங்களில் யோசித்து செயல்படுவீங்க. பணவரவுகள் தேடி வரும். ஒரு சில காரியங்களில் நீங்கள் நினச்சது கிளிக் ஆகும். ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் இந்த தவறே பண்ணலை, ஆனாலும் என்ன சொல்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். அட்வொகேட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நர்சிங் லைன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கரஸில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக இந்த இடத்துலேருந்து வேலையிலேருந்து மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் ஒரு சமயோஜித யோசனை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இன்றைய தினத்தில் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். குழந்தைகளை பார்த்தா குழந்தை மாதிரி மாறி விடுவேன், சிச்சின்னு சொல்லிவிட்டு அவட்ட விளையாண்டுருப்பேன். அதே சமயத்தில் பெரியவங்களை பார்த்தா அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறுவீங்க. மற்ற பேர் பார்க்குறவங்க என்னடா அது இப்போ தான் விளையாண்டுருந்தாங்க, டக்குன்னு ஸ்ட்ரிக்டாக மாறிட்டாலே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வாக்கிங், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சைக்கிளிங் போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றிருப்பீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க. நல்ல அற்புதமான வழிபாடாக அமையும். கடகராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஜெயிச்சே ஆகணும் சார், விளையாட்டே கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் போயாச்சு, இனிமே இப்படியே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நத்திங் வில் ஹேப்பன், வி வாண்ட் டு மூவ் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துடும். ஸோ நீங்கள் எப்படியும் ஜெயிக்கணும், ஐ வாண்ட் டு வின் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. எய்தர் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆர் ஜாப். நம்ம பிஸ்னஸ் இல்லைன்னா ஜாபில் எப்படியும் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க.
சேல்ஸில் இருந்துருக்கோம், மார்க்கெட்டிங்கில் இருந்துருக்கோம், மெடிக்கல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வி ஷுட் நாட் டூ மிஸ்டேக். அதாவது நம்ம தப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம பாடம் கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க பண்ணால் அதே தப்பை நம்ம பண்ணக்கூடாது, இவங்க பண்ணால் அதே தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கடகராசி நண்பர்கள் நிறைய யோசனையில் இருப்பீங்க. கடகராசிக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் வந்து ரொம்ப சூக்ஷமமாக அதில் நுண்ணிப்பாக பார்ப்பீங்க, கண்டிப்பாக அதை எடுத்துருவீங்க. அந்த ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள்லாம் நிறையா இருக்குது. கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு ஒரு விஷயத்தை வந்து மனசில் போட்டுவிட்டோன்னா அது அப்படியே நடக்கணும். நடக்கலைன்னா அதை ஏன் நடக்கலை, ஏன் ஒய் 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 ஒய்ங்கிற பலவிதமான யோசனை, பலவிதமான கேள்விகள் மனசில் இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, சக்ஸஸாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். நிறைய விஷயங்களில் நீங்கள் நினச்சது நடக்கும். இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். அதே சமயத்தில் சமயோஜித யோசனை நிறைய மனசுக்குள்ளே ஐடியாவாக வரும். பட் அந்த ஐடியாவை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம், வெளியில் சொல்லாமல் காரியம் நீங்கள் வந்து செயல்படணும். அது செயல்பட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் நீங்கள் சிந்திக்கணும். அந்த மாதிரி யோசனைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் பால் சம்பந்தமான வியாபாரம், தண்ணீர் சம்பந்தமான வியாபாரம், கடல் துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவர்கள், கடலை நம்பி தன்னுடைய தொழில் வந்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். டியூஷன் வந்து நம்ம எடுக்கலான் இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுக்கலான் இருக்கோன்றவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சில பேருக்கு பார்த்துட்டு எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் தோணும். தப்பு கிடையாது. உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணித்துனா ரெஸ்ட் எடுத்துன்னு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை செய்யலாம். நிறைய விஷயங்களில் மறதிகள் இருந்துட்டுருக்கும். காஸ்ட்லியான பொருட்கள் எங்கே கொண்டு போய் மறந்துடாதீங்க. ஐயோ மறந்துட்டேனே, பூட்டுனது கதவு பூட்டுன்னு திருப்பி வந்து ஐயோ கதவு பூட்டலை, லைட் ஆஃப் பண்ணல, கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற சில விஷயம். சில பேர் இன்சூரன்ஸ் போடுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த் சம்மந்தமான ரிலேட்டடாக செக்கிங்லாம் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. மாத்திரை மருந்துகள்லாம் வாங்குறது நல்லது. ஏதாவது மெடிக்கல் விஷயமாக டாக்டர் சொல்லி அப்படியே விட்டு போயிருந்த விஷயம்லாம் எடுத்து செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு ஒரு 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 விரக்தி, ஏதோ ஒரு விரக்தி வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து எப்போ வந்து சால்வ் பண்ணுறது, எப்போ இதை வந்து சரி பண்ணுறது, ஏதோ இந்த பிரச்சனை வந்தால் அது பிரச்சனை வருது. அதாவது தன்னுடைய பிஸ்னஸையும் ஃபேமிலியும் அதை சரிசமமாக கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருந்துருக்கும். சரி, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம வந்து இதையே யோசிச்சுட்டு இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட டிசிஷன் கேட்டல் அப்படின்னு சொன்னால் இந்த 10 பேரும் 10 விதமான டிசிஷன் எடுத்து சொல்லுவாங்க. அதனால் மனசில் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை எடுத்து செய்தல்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க, டயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. உங்களுடைய ராசியே அப்படி தான். அதனால் நீங்கள் எதுவுமே குழம்பினேல் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி விட்டுருது. குழம்பாமல் முடிவெடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. துளாராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. திருமண காரியங்கள் கூடி வரும், நண்பர்கள் மூலமாக லாபம் உண்டு, வாகனத்தில் கவனம் தேவை, இரவு நேர பிரயாணம் வேண்டாம், கெட்ட கனவுகளை உதறி விட்டுருங்கோ. நல்ல கனவுகள் உங்களுக்கு அற்புத பலன்களை தரும் என்று உங்களுடைய எண்ணத்தை வலுப்படுத்தினாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா கூட டக்குன்னு சிக்னல்லாம் விழுந்துடும். ஆச்சரியமாக இருக்கும் எப்படி அப்படின்னு. பிகாஸ் பாசிட்டிவான ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு. சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரேசிங், அதே போன்று பெரியவங்க சொல்லுவா வேண்டாம் சொன்னால் கையில் ஸ்லோவாக போ அப்படின்னா ஸ்லோவாக போகணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கையில் வச்சுக்கணும். யார்ட்டேனும் பேசும்பொழுது நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பேசிடக்கூடாது. இதில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு
ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பிடிவாதமாக இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. வைராக்கியம்னு சொல்லுவாங்களே, அது உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி பிடிவாதமாக ஜெயிச்சு வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நிறைய நல்லவர்களது நட்பு உங்களுக்கு துணை நிற்கும். விடா உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன், இனிமேலும் நன்னா வரத்துக்குண்டான வாய்ப்பு. இன்றைக்கி ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், எங்கேனும் முக்கியமான இடங்களில் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. வெளிநாட்டுக்கு போய் சில விஷயங்களை வந்து கற்றுக்கணும், அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணி அந்த வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. நாராயண 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 நாமம் மிகப்பெரிய வெற்றியை தரும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் பாக்கியம், அதாவது பாக்கியம்னா என்னென்னா நினச்சா நடக்கும். அதில் எப்படி நினைக்கணும்? பாசிட்டிவாக நினச்சாலும் நடக்கும், நெகட்டிவாக நினச்சாலும் நடக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் யாரை சந்திக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க, எதை விஷயத்தை செயல்படுத்துகிறீங்கன்றது பொறுத்து இருக்குது. இஃப் யூ டாக் நெகட்டிவ், ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நெகட்டிவ் திங்ஸ் வந்துடும். இஃப் யூ டாக் பாசிட்டிவ், ஆட்டோமேட்டிக்கலி பாசிட்டிவான வரும். ஸோ இன்றைக்கி நீங்கள் எப்படி நாளை ஆரம்பிக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய சாமர்த்தியமும் எதையும் வெற்றி கொள்ள மனோபாவமும் இருக்குது. ஸோ இதை மட்டும் இன்றைய ஒரு நாள் குறை சொல்லாத நாளாக மாறினா நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் லாபம் உண்டு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்களே, இத்தனை லோன்னு அலைஞ்சுட்டு இருக்க லோனுக்காக கிடைக்காதா சார்? கிடச்சிடுமே, வேலையும் கிடைக்கும், கடனை அடைச்சிடுவீங்க, தைரியமாக இருங்க. இன்றைய தினம் தனுசு ராசி நண்பர்களே, விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க, நல்லாயிருக்கும். மகர ராசிக்கு இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள். மகர ராசி இன்றைய தினத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும். நம்ம வந்து வெளுத்ததெல்லாம் பால் நினச்சி இத்தனை நாள் கவலைப்பட்டு இருந்தோம். ஏதாவது பேச போய் அது தப்பாகி நாம் ஒன்று சொல்ல போய் அவள் ஒன்று புரிஞ்சுண்டு இது கவனமாக இருக்கணும். பட்ட இடத்துலையே படும். சில விஷயங்களில் நம்ம தலையிடப்படாதுன்னு சொல்லுவோம். உதாரணமாக பார்த்திங்கன்னா, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அதே போன்று அண்ணா தம்பி, இவங்க விவகாரம், கணவன் மனைவி, அம்மா புள்ள, அப்பா பொண்ணு, இந்த மாதிரி விஷயங்களில் சண்டை எண்டை போட்டால் தலையிடப்படாது. நம்ம அதாவது கொஞ்சம் பேச கீச போனோம் அப்படின்னு சொன்னால் கடைசி திட்டு வாங்கிப்போம். நம்ம வாளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அதே மாதிரி ரொம்ப இந்த கிளாஸ் ஐட்டம் சொல்லுவாங்கள்ல, உடையக்கூடிய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவாளை பற்றி காசிப்ஸ் வேண்டாம். இன்றைய தினத்தில் தோன்றதெல்லாம் சரின்னு நினைக்க வேண்டாம், சரி இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அப்புறம் எப்படி சார் நினைக்கிறதுனா, கொஞ்சம் பேலன்ஸ்டான மைண்டை வச்சுக்கோங்க. ஏதாவது பிரச்சனை வந்து, இன்றைக்கி டைம் சரியில்லை அதனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா நவக்கிரக வழிபாடு தான் துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி, கும்பராசிக்கு இன்றைக்கி அற்புதமான நாள். இன்றைக்கி பலவிதமான யோசனைகள் மனசில் வரும். யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவா, நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுவா, யாராவது இடத்துக்கு போங்க, வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுவா. எண்ணெய் சம்பந்தமான பிஸ்னஸ், அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணக்கூடிய இது, அரசியலில் இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனத்தை வைத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நகைச்சுவையாக பேசி பல காரியத்தை சாதித்து கொள்வீங்க. உற்றார் உறவினர் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்வார். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு மாறி நடக்கும் காரியம். ஏன் கவலைப்படுறீங்க? சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்ளக்கூடாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வா காரியவாதி, வா அப்படி இப்படி இதெல்லாம் பேச தான் செய்வா. காதிலே எடுக்காதீங்க. நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய ஒர்க் என்ன, நாம் எதை நோக்கிய பிரயாணங்கள் பண்ணுறோம், நம்மளுடைய தர்மா என்ன கர்மா என்ன, இது ரெண்டு விஷயத்தை இஃப் யூ கான்சன்ட்ரேட் யூ வில் கெட் சக்ஸஸ். இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் தெய்வ நம்பிக்கை, தெய்வத்தினுடைய அனுகிரகம், ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு இன்றைய தினத்தில்
அற்புதமான தினம். ஆரோக்கியம் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், இது எல்லாம் நினச்சது நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம், எப்படி இது அப்படிங்கிற மாதிரி. காரிய வெற்றி உண்டு, காரிய அனுகூல்யம் உண்டு, நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். சின்ன விஷயத்தை யோசிப்பில் அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சார் பயமாக இருக்குது, ஏன் பயப்படுறது? 7.5 சனினால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கிரக நட்சத்திரம் சாதகமாக இருந்தால் எல்லாமே சாதகமாக இருக்குமே. சரி, அப்படியே பயந்தாலும் ஒரு டைம் லைன், நீங்கள் மத்தியானம் வரைக்கும் பயந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தானே பயந்துக்கிறீங்க. இல்லை சார் தானாக பயம் வருது, கரெக்டு தான். மத்தியானம் வரைக்கும், அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. வீடு, இடம், பொருள், வாகனம், பொருட்கள் சேர்க்கை எல்லாமே நன்னா இருக்கும். இன்றைய தினத்தில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக, மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திக்கொற்றோருக்கு தெய்வம் துணை, வேலுண்டு வினையில்லை முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் எமோஷ்னலாக நான் ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவலில் இருந்துட்டுருக்கு சார். ஏதோ ஒரு ஸ்டோன் சொல்லுங்கள் சார், எனக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோன், ஒரு 2 ஸ்டோன் மட்டும் சஜஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னால், நான் 2 ஸ்டோன் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று மூன் ஸ்டோன், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா அமெத்திஸ்ட். இந்த 2 ஸ்டோன் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு மனசில் ஒரு பெரிய திருப்தி வரும், ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். இந்த ஸ்டோன் வாங்கி என்ன பண்ணணும், கோயிலில் வைக்கணும், பன்னீரில் போட்டு கழுவணும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விபூதியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாலராக போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து பென்டண்ட்டாக தான் போட்டுக்கணும். அற்புதமான பலன்கள் கொடுக்கறதுக்கு இந்த வழிபாடு ரொம்ப உதவிகரமாக, இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதே போன்று காசி யாத்திரை, இந்த ஸ்கந்தா டூரிசம் காசி யாத்திரை, 6 படை வீடு, அதுக்கப்புறம் மலேசியா முருகனுக்கு உண்டான யாத்திரை, இந்த 3 யாத்திரை ஸ்கந்தா டூரிசம். என்னுடைய ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா, ஐரோப்பா கண்ட்ரி 2 இடத்துக்கு நான் வந்து நிகழ்ச்சிக்காக வரேன். ஐரோப்பாவில் ஒரு கோயில் நிகழ்ச்சி, அதற்காக வரேன். மலேசியாவில் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு நிறுவனம் ஆரம்பம், அதுக்காக வரேன். ஸோ அங்கே நண்பர்களை சந்திக்க டைம் வந்து ஒதுக்குறோம். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.